ஒரு போராட்டக்காரனுக்கு, ஒரு லட்சியக்காரனுக்கு, ஒரு கொள்கை வீரனுக்கு, ஒரு புரட்சியாளனுக்கு இரத்த உறவை விட லட்சிய உறவே மேலானது என்ற கோட்பாட்டை கொண்டு, குடும்ப உறவை விட கொள்கை உறவே முதன்மையானது என்ற கோட்பாட்டை கொண்டு வெளியேறினர். நாம் கூட்டணி வைப்பதில்லை, பேரம் பேசுவதில்லை, நினைத்தால் வாங்கலாம். 200 கோடியை விட்டுவிட்டு வருவதே பெரிதென்றால் நாம் 2000 கோடி பேரம் பேசும்போது அதையும் விட்டுவிட்டு களத்திலே தனியா நிற்க காரணம் தான். இந்த கூட்டங்களை நடத்த நாம் திரள் நிதி பேசும்போது பிச்சை எடுக்கிறார்கள், அதை எடுக்கிறோம். எல்லாவற்றையும் நீங்கள் திருடி வைத்துக் கொண்டால் நாங்கள் பிச்சை தான் எடுத்து செய்ய வேண்டும். இவர்கள் யார் தெரியுமா? பிச்சைக்காரர்களுக்கு நலத்திட்டம் வழங்க பிச்சை எடுத்த பெருமக்கள். இவர்கள் நம்மை விமர்சிக்கிறார்கள். நாங்களாவது வெளிப்படையாக கேட்கிறோம், எங்கள்கிட்ட காசு இல்ல, கொடுங்க. உங்களுக்கு தெரியாதா? எவ்வளவு பேர் எவ்வளவு கோடிகளை தருகிறோம், எத்தனை சீட்டு தருகிறோம் என்று பேரம் பேசியிருப்பார்கள், தெரியாதா? ஒரு விழுக்காடு 2 விழுக்காடு இருக்கிறவனுக்கு இவ்வளவு மார்க்கெட் இருக்குன்னா 8.22 விழுக்காடு இருக்கிறவனுக்கு எவ்வளவு மார்க்கெட் இருக்கும்? எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு இருக்கும்? ஒரு வாரம் ஓடின படத்துக்கே நடிகருக்கே அவ்வளவு மார்க்கெட்னா 100-150 நாள் ஓடுற படத்தில் நடிச்ச கதாநாயகனுக்கு மார்க்கெட் அதிகமா இருக்கும்ல. அதுக்கும் சோலோ பெர்ஃபார்மன்ஸ், மற்றவங்க எல்லாம் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் வச்சுக்கிட்டு அப்படிலாம் அப்படி கிடையாது. தமிழக அரசியல் வரலாற்றில் தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சி ஒன்னு ஐயா விஜயகாந்த் அவர்கள் தொடங்கிய கட்சி. அவர் கூட பல ஆண்டுகள், 40 ஆண்டுகள் நடித்து புகழ் பெற்று இருந்தார். ரசிகர் மன்றங்கள் வலுவாக இருந்தது. அதை கொண்டு கட்டமைத்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அங்கீகாரம் பெற்றார். சீமானும் திரைப்படத்துறையில் இருந்தானே வந்தார். ஆனா கட்சி ஆரம்பிக்கும் போது ரசிகர்களை சந்திக்கவில்லை, தன் இன மக்களைத்தான் சந்தித்தார். இங்கே எல்லோரும் நடிகர்கள் வரும்போது ரசிகர்களை சந்திப்பார்கள். சீமான் என்கிற பிரபாகரன் மகன் தன் இன மக்களை சந்தித்தான். பெயரை உச்சரிக்க பயந்தார்கள். அவன் என் இனத்தின் தலைவன், என் இயக்கத்தின் தலைவன் என்று முன்வைத்து அரசியல் கட்சி தொடங்கியவர்கள் நாம். எந்த கொடியை இறக்கினார்களோ அந்த கொடியை தூக்கி அங்கீகாரம் பெற்று இன்றைக்கு நிற்கிற ஒரு அரசியல் இயக்கம் உண்டென்றால் அது நாம் தமிழர் கட்சி தான். தன் இனத்தின் அடையாளத்தையே இயக்கத்தின் அடையாளமாக பேராக வைத்துக் கொண்டு களத்திலே நிற்கிற கட்சி. புதிதாக கோட்பாடுகள் ஒன்றும் என் பிள்ளைகளுக்கு உடன் பிறந்தார்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஒன்றுதான், நம்முடைய இனத்தின் உயிரே இளந்தமிழர், எதற்கும் அஞ்சா நாம் தமிழர் என்ற முழக்கத்தை முன்வைத்து நாம் தமிழர் கட்சியின் அரசியல் எல்லா உயிர்களுக்கும், கட்சி எல்லா மக்களுக்கும், தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழருக்கு. இதான் கோட்பாடு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.